வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல சத்தான சுவையான முருங்கைக்காய் ஃப்ரை பண்ண போறோம். இத ரொம்ப சுலபமா பண்ணிடலாம். சுவை ரொம்ப சூப்பரா இருக்கும். இது எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 1/4 கிலோ முருங்கைக்காயை கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பேன்ல கட் பண்ண முருங்கைக்காய், 1/4 டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூள், இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு, இது கூட 3/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த காய் பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த முருங்கைக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. லைட்டா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி பார்த்தா தெரியும். முருங்கைக்காயை பொறுத்து வேகிற டைம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், நீங்க பாத்துக்கங்க. இப்ப இத தண்ணியோடய எடுத்து வச்சிடலாம். அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா அது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 4 பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்த பூண்டு வதங்கி நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. அடுத்து இதுல கறிவேப்பிலை சேர்க்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியா சாப் பண்ணி சேர்த்துக்கங்க. இந்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பழம் வரட்டும். இது கூட 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துடும். இதை லைட்டா ஒரு பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். இப்ப தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசிஞ்சிருச்சு. அடுத்து இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள், இது கூட 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்கிறேன். முருங்கைக்காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். தக்காளி வதங்கும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கணும். இப்ப இந்த மசாலாக்கு இந்த அளவு உப்பு சேர்க்கிறேன். இது கூட நம்ம முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமா சேர்க்கிறேன். மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அதனுடைய பச்சை வாசனை போய் ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும். முருங்கைக்காயை இந்த வேக வச்ச தண்ணியோடயே சேர்த்துருங்க. முருங்கைக்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. முருங்கைக்காய் அப்ப பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் நல்லா ஃபுல்லா வெந்து வரணும். அதுக்கு இன்னொரு 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். சரியா இருக்கும். மூடி போட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த முருங்கைக்காய் நல்லா ஃபுல்லா வெந்து வரட்டும். இடையில ஓபன் பண்ணி பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கங்க. இப்ப 6 நிமிஷம் ஆச்சு. முருங்கைக்காய் மசாலாவோடு சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. நான் இதுல கரம் மசாலா தூள் சேர்க்கல. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல 1/4 டீஸ்பூனோ 1/2 டீஸ்பூனோ உங்க தேவைக்கு தகுந்தபடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சிம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இறக்கிடுங்க. இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் தூவிடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட முருங்கைக்காய் நிறைய இருந்ததுன்னா இந்த மாதிரி முருங்கைக்காய் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். சூப்பரான டேஸ்ட்ல ஈஸியா பண்ணக்கூடிய முருங்கைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்காயில நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.